வணக்கம். அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் மருத்துவமனையின் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு மருத்துவ நிகழ்ச்சியில் தீவிர சிகிச்சை நிபுணரான டாக்டர் ரேமண்ட் டாமினிக் சேவியோ நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ கிரிட்டிக்கல் கேர்னா என்ன, அதை பத்தின ஒரு விளக்கம். கிரிட்டிக்கல் கேர் அப்படின்றது தான் அந்த கிரிட்டிக்கல் கேர் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் தீவிர சிகிச்சை பிரிவு அப்படின்னு சொல்கிறது. அது பல பேர்கள் இருக்குது. ஐசியூன்னுவாங்க, சிசியூன்னுவாங்க, எம்ஐசியூ, எம்டிசிசியூ, பல பேரில் சொல்லப்படுறது. ஆனால் எல்லாமே அதே தான் குறிக்குது, தீவிர சிகிச்சை பிரிவு. தீவிர சிகிச்சை அப்படின்னும் போது யார் வருவா, யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் உறுப்பு மாறுபடும் போது, உடல் உறுப்பு செயல் இழக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அது எண்ட் ஸ்டேஜ். ஸோ ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஒரு ஃபீவர் வருது. இப்போ டிப்பிக்கலாக இந்த கோவிட் டைம்லலாம் நுரையீரல் செயல் இழக்க ஆரம்பிக்கும் போது ஆக்சிஜன் அளவு குறையுது, இல்லை இருதய துடிப்பில் ஏதாவது பிரச்சனை வருது, அந்த மாதிரி முக்கியமான உடல் உறுப்புகளில் எதுவும் ஒரு செயல் மாறுபடும் போது தேவைப்படுற ஒரு இடம் தான் தீவிர சிகிச்சை பிரிவுன்றது. அதுதான் கிரிட்டிக்கல் கேர் யூனிட், கொரோனரி கேர் யூனிட், கார்டியாக் கேர் யூனிட், மெடிக்கல் இன்டென்சிவ் கேர் யூனிட், சர்ஜிக்கல் இன்டென்சிவ் கேர், பல பேரில் சொல்லப்படுறது. ஓகே டாக்டர், இப்போ இந்த சிசியூ, ஐசியூ எல்லாமே சமீப காலமாக தான் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். ஏன்னா இந்த கோவிட் காலத்தினால இது இப்போதான் அதிகமாக இந்த ப்ராக்டிஸ் இருக்கா, இல்லை முன்னாடியிலேருந்தே இந்த ப்ராக்டிஸ் இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக தீவிர சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலமாக இருக்குது. நம்ம நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா 1960 1960 தான் நம்ம நாட்டுடைய ஃபஸ்ட் எவர் ஐசியூ பாம்பேயில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேஜர் சிட்டிஸ்லலாம் அப்பத்துலேருந்தே இருக்குது. ஆனால் இன்டென்சிவ் கேர் இல்லை ஒரு கிரிட்டிக்கல் கேர் ஒரு ஸ்பெஷாலிட்டியாக உருவெடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990s தான். அண்ட் அதுக்கு மேலே 2000க்கு மேலே தான் இது ஒரு ஸ்பெஷாலிட்டியாக மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது அதிகமாக நீங்கள் சொன்ன மாதிரி அதிகமாக பாப்புலர் ஆனது இந்த கோவிட் காலகட்டத்தில். ஏன்னா ஐசியூ பெட் இல்லை, ஐசியூ டாக்டர் இல்லை, ஐசியூவில் ஆக்சிஜன் இல்லைன்னு எல்லாம் பேச ஐசியூ பிகேம் அ வெரி பிக் திங் அரவுண்ட் திஸ் டைம். பட் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மோர் தென் 40-50 இயர்ஸாகவே ஐசியூ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு. ஆனால் ஒரு ஸ்பெஷாலிட்டியாக நம்ம மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவே அது ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராமாக அங்கீகரித்தது கூட பார்த்திங்கன்னா இப்போது சமீபமாக ஒரு 2012க்கு அப்புறம் தான் அதை ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கு. பட் ரொம்ப காலமாகவே இது இருந்துகிட்டு இருக்க ஒரு சிஸ்டம் தான். ஓகே டாக்டர், இப்போ இந்த கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னா நமக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? ஸோ சொன்னேன் இல்லையா, அங்கீகாரம் பெற்றது 2012 தான். பட் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கிரிட்டிக்கல் கேர் இன் மெனி வெரைட்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன், பொது மருத்துவம் முடித்தவங்க, இல்லை அனஸ்தீசியா முடித்தவங்க, இல்லை நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்திருக்கவங்க, இவங்கெல்லாம் தான் ஐசியூ ஸ்பெஷலிஸ்டாக பெரும்பாலும் இருந்திருக்காங்க. பட் இப்போ சமீப காலமாக ஐசியூ ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றதே நம்ம மெடிக்கல் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட பல கோர்சஸ் இருக்குது. அதில் டாக்டரேட் இன் மெடிசன், அதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் கிரிட்டிக்கல் கேர் ட்ரைனிங், டிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா அடிப்படையில் ஒரு பொது மருத்துவம், இல்லை நுரையீரல் ஸ்பெஷலைசேஷன், இல்லை அனஸ்தீசியா, இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி வேணும். அதுக்கு மேலே பண்ணுற ஒரு சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் தான் இந்த கிரிட்டிக்கல் கேர் ட்ரைனிங் அப்படின்றது. பல ட்ரைனிங் மாடல்ஸ் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போது எந்த மாதிரி நோய்க்கெல்லாம் ஐசியூவில் அட்மிட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேசிக்கலாக சிக்காக இருக்கணும், அப்போ தான் நம்ம ஐசியூவை தேடுவோம் இல்லையா. ஸோ அது எந்த உறுப்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக என்ன இருக்கலாம். அது மூளையை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இருதய சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை நுரையீரல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், வயிறு சம்மந்தம் எதுவாக வேணா இருக்கலாம். அது இந்த உறுப்புடைய ஒரு ஃபங்க்ஷன் மாறுபடும் போது நம்ம ஐசியூ தேவைப்படுவோம். அண்டு மெயினாக இந்த வைட்டல் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆக்சிஜன் அளவு, இருதய துடிப்பு, நம்ம மூச்சு விடுறது, அண்டு பிபி, பல்ஸ், இதில் மெயினாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனாலும் ஐசியூ தான் தேவைப்படும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐசியூவில் ஒரு 1:1 அட்டென்ஷன் இருக்கும். ஒரு வார்டு மாதிரி இல்லாமல், இப்போ வார்டில் ஒரு டாக்டர் ரவுண்ட்ஸ் வராங்க அப்படின்னா மார்னிங் ரவுண்ட்ஸ் வருவாங்க, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். அது மேபி ஒரு ஈவினிங் ரிவ்யூ பண்ணுவோம், இல்லை அடுத்த நாள் ரிவ்யூ பண்ணுவோம். ஐசியூ அப்படின்றது அந்த மாதிரி கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் பேஷண்ட்டை பார்த்து அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷனை அனுசரித்து ட்ரீட்மெண்ட் மாறிட்டே இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி அதிக அளவில் சிக்காக இருக்கிறவங்க அவங்களுடைய வைட்டல் சைன்ஸ் மெயினாக எங்கே அஃபெக்ட் ஆகுதோ அவங்கெல்லாம் வந்து ஐசியூ தேவைப்படும். என்னென்ன லெவல்ஸ் வந்து இருக்குது டாக்டர் சிசியூலேயே? ஸோ எல்லாராலையுமே வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே வந்து அட்வான்ஸ்ட் ஐசியூ இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுதான் நீங்கள் கேட்ட கேள்வின்னு நினைக்கிறேன். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஐசியூ, லெவல் 1, 2, 3 அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கிறதுலையே மோஸ்ட் அட்வான்ஸ்ட் தான் வந்து லெவல் 3 அப்படின்றது. ஸோ லெவல் 1 வந்து ஒரு பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கிற நம்ம ரூரல் சென்டர்ஸ்லலாம் வந்து ஒரு லெவல் 1 இருக்கும். அடிப்படையில் ஒருத்தர் ஒரு பிபி கம்மி ஆகிட்டு போகிறாங்க, இல்லை ஒரு பாய்சன் எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை ஒரு பேசிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் வந்து லெவல் 1 ஐசியூ. அதில் பெரிய அளவில் ஆர்கன் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நுரையீரல் செயல் இழக்குது அப்படின்னு சொன்னால் வென்டிலேட்டர் அப்படின்ற ஒரு கருவி தேவைப்படுது. அந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் வருதுன்னா அதுக்குண்டான சில ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் வந்து ஒரு லெவல் 1ல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் ஒரு பேசிக் லெவலில் ஸ்டெபிலைஸ் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடம் தான் வந்து நம்ம லெவல் 1 அப்படின்னு சொல்கிறது. லெவல் 1ஐயும் மீறி போகும்போது அவங்க லெவல் 2 ஐசியூஸ்க்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அது ரீஜனல் லெவல் மெடிக்கல் காலேஜஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் 2 ஒரு சம்டைம்ஸ் லெவல் 3 கூட இருக்கும். அங்கே இன்னும் கொஞ்சம் கூட அட்வான்ஸ் லெவலில் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ண முடியும். இப்போ லெவல் 3 அப்படின்னு சொல்லும்போது எந்த உறுப்பு செயல் இழந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கும். நுரையீரல் கம்ப்ளீட்டாக செயல் இழந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒருத்தர் மூச்சே விட மாட்டுறாரு, ஆக்சிஜன் உள்ளே போகலை, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரல, அதையே நம்ம வந்து ஒரு மெஷின் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். அதே மாதிரி இருதயம் கூட கம்ப்ளீட்டாக செயல் இழக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்குண்டான ஒரு சில மெஷின்ஸ் இருக்குது. கிட்னி செயல் இழக்குது அப்படின்னும் போது அதுக்குண்டான டயாலிசிஸ் மெஷின்ஸ். ஸோ உறுப்புகள் சப்போர்ட் பண்ணக்கூடிய, உறுப்பினுடைய ஃபங்க்ஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய மெஷின்ஸ் அண்ட் டிவைசஸ் அண்ட் கேட்ஜெட்ஸ் பெரும்பாலும் லெவல் 3 ஐசியூஸில் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் லைக் த கைண்ட் ஆஃப் ஸ்டாஃபிங் ஆல்சோ, நர்சிங்காக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், பெரும்பாலும் லெவல் 3 ஐசியூஸில் தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பெஷலிஸ்ட்ஸ் இருப்பாங்க. லெவல் 1ல் வந்து ஒருவேளை ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஆன் கன்சல்டேஷன் வந்து பார்த்துட்டு ஒப்பீனியன் கொடுத்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு. ஸோ இதுதான் ப்ரைமரிலி லெவல் 1, 2, 3. இப்போ ஐசியூவில் வந்து பேஷண்ட்டை வந்து பார்க்குறதுக்கே வந்து விட மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த பேஷண்ட் வந்து மன ரீதியாகவே ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஐசியூவில் இருக்கும், நிறைய வந்து யோசனைகள் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு கூட வந்திருக்கிற யாரையுமே நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும். ஏன் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஐசியூவில்? யாரும் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றது நோக்கம் கிடையாது. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, ஐசியூ ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி நடக்கிற இடம் ஐசியூவாக தான் இருக்கும். பெரும்பாலும் ஒரு ஆவரேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐசியூவில் ஒரு 10லேருந்து 15 பெட்ஸ் வரைக்கும் இருக்கும் ஒரு ஐசியூக்குள்ளே. அதில் எப்படியும் ஒரு மினிமம் ஒரு 5 to 8 பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிக்காக இருப்பாங்க. ஒரு சில பேர் இந்த வென்டிலேட்டர், இல்லை டயாலிசிஸ், இல்லை கார்டியாக் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் ஓடிட்டுருக்கோம். ஒரு சில பேர் இன்னும் சிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே ஆக்டிவாக ஒரு டீம் இருந்து நிறைய இன்டர்வென்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஆட்டிக் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒரு பிஸி என்வாயன்மெண்ட், ரொம்பவே பிஸி என்வாயன்மெண்ட் ஃபார் த பேஷண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமில் ரிலேட்டிவ்ஸ் எப்போ வேணால் உள்ளே வரலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ஸ் இப்போ. ஆனால் நிறைய விஷயங்கள் மாறிட்டுருக்கு. இப்போ நிறைய ஐசியூஸில் வந்து எப்போ வேணால் உள்ளே வரலாம் அப்படின்ற ஃபெசிலிட்டிஸ்க்கு மாறிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே இந்த பிஸியாக இருக்கும்போது அவங்க உள்ளே வரும்போது அவங்களுடைய பேஷண்ட் மாத்திரம் இல்லை இல்லையா, அங்கே தெர் ஆர் சோ மெனி அதர்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு இன்டர்ஃபியரன்ஸ், ஒரு ப்ரீச் ஆஃப் ப்ரைவசி, அந்த மாதிரி விஷயங்களும் வர வாய்ப்பு இருக்குது. அண்டு இப்போது வெஸ்டர்ன் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் விசிட்டிங்லாம் இருக்குது. ஆனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. வெளியே கூட அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரும் வெளியே வெயிட் பண்ணுறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல ஓப்பன் பாலிசி இஸ் பாசிபிள். ஸோ இப்போது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு குறைஞ்சது ஒரு 5லேருந்து 7 பேராவது வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் எப்போ வேணால் வரலாம் அப்படின்னும் போது அகெயின் இப்போ நம்ம எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம் ஃப்ளூ அப்படின்றோம். யார் வேணால் எந்த நோய் வேணால் ஐசியூக்குள்ளே எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது, உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பிஸி யூனிட், அதில் வேறு நிறைய பேர் வர போக இருக்கும்போது there will be a scope for lot of confusion. ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கும் அதிகம். அது மாத்திரம் இல்லை, ஒரு ப்ரீச் ஆஃப் ப்ரைவசி ஃபார் த அதர் பேஷண்ட். ஸோ அதை ஓரளவுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு குறிப்பிட்ட விசிட்டிங் டைம்ஸ் வைக்கிறது. பட் அது நிறைய யூனிட்ஸில் இப்போ அது ரிலாக்ஸ் பண்ணுறாங்க.
ஓகே டாக்டர், இப்போ இந்த சிசியூவில் அட்மிட் ஆகுறவங்கள எந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து டேக் கேர் பண்ணணும்? ஸோ அதே நான் சொன்ன மாதிரி எந்த உறுப்பு பிரச்சனை இருந்தாலும் ஐசியூவில் தே வில் லேண்ட் அப். ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு டீம் கேர் தான் இருக்கும். அந்த டீமுடைய ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர சிகிச்சை நிபுணர், கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றவங்க. பட் அந்த டீமில் வந்து கண்டிப்பாக அந்த உறுப்பினுடைய சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டும் இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் ஹார்ட் ஃபெயிலியரில் அட்மிட் ஆகுறாங்கன்னா கண்டிப்பாக கார்டியாலஜிஸ்ட் வில் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் த டீம். அது மாதிரி நியூட்ரிஷனிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ எப்போவுமே ஐசியூவில் வந்து ட்ரீட்மெண்ட் இஸ் பை அ டீம் ஆஃப் டாக்டர்ஸ் ஹெடட் பை அ இன்டென்சிவிஸ்ட். கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஐசியூக்கும் மற்ற ஹாஸ்பிட்டல் ஐசியூக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஏன்னா நீங்கள் வந்து கேன்சர் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட், ஸோ அதனால் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். எஸ், கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொன்னீங்களா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது. முடிஞ்ச அளவுக்கு கேன்சர் ஐசியூஸில் நாங்கள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஐசியூவில் வந்து ஓரளவுக்கு ஓப்பன் விசிட்டிங் பாலிசி இருக்குது. குறிப்பிட்ட டைம் இருக்குது, பட் அது தவிர்த்து யாராவது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, வரணும், எக்ஸ்ட்ரா விசிட்ஸ் வேணும் அப்படின்னா இட் இஸ் அலவுட். அதே போல் கேன்சரே வந்து ஒரு ஆல்ரெடி பேஷண்ட்ஸ் வந்து ஒரு போராட்டத்தில் தான் இருப்பாங்க. அந்த நோயை எதிர்த்து ஆல்ரெடி ஒரு ஃபைட் ஓடிட்டுருக்கு. அதில் கிரிட்டிக்கல் இல்னஸோடு வரும்போது we try to keep them as happy as possible. ஸோ அவங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா அது அடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன். நிறைய ஐசியூவில் உள்ளே விட மாட்டோம். பல எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. அது யூஸ் பண்ணோம்னா பக்கத்தில் மஷீன்ஸ் இல்லை மானிட்டர்ஸில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்க எதை வீடியோ எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றதும் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ அதனால் அது ஒரு மேஜர் ரெஸ்ட்ரிக்ஷன். எங்கள் கேன்சர் ஐசியூவில் வி ஜென்ரலி அலோவ் மொபைல் ஃபோன்ஸ். ஏன்னா இப்போ வந்து மொபைல் இல்லைன்னா யாராலையும் இருக்க முடியறதில்ல. ஸோ மொபைலை ஒன்று கொடுத்துட்டோம்னா என்னமோ தே ஜஸ்ட் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் ஆல்சோ. இன்ஃபேக்ட் மெனி ஆஃப் அவர் பேஷண்ட்ஸ் வி டேக் தெம் டு த டெம்பிள் ஆல்சோ. ஐசியூன்றது ஒரு 4 செவத்துக்குள்ளே கிடையாது. அதுக்குன்ட்டு ஒரு டைம் வச்சுருக்கோம். வி ஹேவ் ஆர் ஃபிசியோதெரப்பி டீம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் போவோம், இல்லை கார்டன் போவோம், ஈவன் இஃப் தே ஆர் கனெக்டட் ஆன் டு டிவைசஸ். ஸோ இந்த விதத்தில் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் லெவல் மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணுறது ஒரு கேன்சர் யூனிட். டாக்டர், பொதுவாகவே கேன்சர் அப்படிங்கிறது ஒரு இப்போவுமே பயப்படக்கூடிய ஒரு நோயாக தான் இருக்குது. அந்த நோயில் இருக்கிறவங்க வந்து பல போராட்டத்துக்கு நடுவில் தான் இருப்பாங்க. அதுலேயே ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கும். மக்கள் வந்து இதுக்காக நான் ஐசியூ போகணுமா வேணாமா, ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? அதை பற்றி உங்களுடைய பார்வை சொல்லிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தட் கொஸ்டின். ஆக்சுவலி அதில் உங்கள் கேள்விக்கு நான் அப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி வந்து கேன்சர்னால் எல்லாருக்கும் பயம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதை முதல்ல பேசிடுவோம். ஆஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஒரு காலத்தில் சுகர் வந்ததுன்னா ரொம்ப பயப்படுவாங்க, பிபி வந்ததுன்னா ரொம்ப பயப்படுவாங்க, ஐயோ உனக்கு சுகர் இருக்கா. இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, என்னது சுகர் இல்லையா அப்படின்வாங்க. ஓகே, ஸோ இது எப்படின்னா நம்ம காரில் ஒரு டென்ட்டு கண்டிப்பாக இருந்தே ஆகும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டென்ட் இல்லைன்னா இட்ஸ் சம்திங் ரியலி மிராக்குலஸ். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீசஸ் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. அதில் ஒரு இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு அடிஷன் கேன்சர். புதுசுன்னு சொல்ல வரலை, ஒரு காலத்தில் இட் வாஸ் அ ரேரிட்டி. பட் இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல்னால் அதோடைய எண்ணிக்கையும் கூடிட்டு இருக்குது. அதுதான் நம்ம இப்போது ரீசெண்டாக பார்க்குறோம். ஸோ கேன்சர்ன்றது ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. ஒன் மோர் கோமாபிடிட்டியாக தான் நீங்கள் அதை பார்க்கணும். கேன்சர் வந்தால் கஷ்டமாக தான் இருக்கும், பட் பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போது கேன்சர் ட்ரீட்மெண்ட், கேன்சர் டயக்னோசிஸ், கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் நிலைமையில் இருக்குது. தெர் ஆர் மெனி கேன்சர்ஸ் விச் ஆர் கம்ப்ளீட்லி ட்ரீட்டபிள் ஆர் கான்கரபிள் அப்படின்னு சொல்லுவோம். மெனி கேன்சர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ட்ரீட்டபிள் அப்படின்னு சொல்ல வரல, பட் தேர் ஆர் மெனி ட்ரீட்டபிள் கேன்சர்ஸ். அதுவும் வெரி ஏர்லி ஸ்டேஜஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா. ஸோ அதுக்குண்டான ஒரு விழிப்புணர்வு தான் இப்போ நிறைய இந்த கேன்சர் சென்டர்ஸ் எல்லாம் வந்து தேர் கோயிங் அரவுண்ட் அண்ட் டூயிங் த குட் ஜாப். ஸோ கேன்சர்னால் பயப்படாதீங்க, you may be able to treat it. Okay. So in continuation with that, cancer patientsக்கு என்ன ப்ராப்ளம்னா, இப்போ மற்றவங்களுக்கு வர அதே ப்ராப்ளம்ஸ் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு மாரடைப்போ, இல்லை ஒரு நிமோனியா, இல்லை ஒரு கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு தான் ஏற்கனவே கேன்சர் இருக்கே, இது வேறு, ஸோ வேண்டாம், ஐசியூ வேண்டாம், இல்லை ஹாஸ்பிட்டலே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா யூ ஆர் நாட் த பெஸ்ட் ஜட்ஜ். Maybe it's something that is treatable and easily curable. Okay,
பயங்கர ஒரு மூச்சு ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனால் அது ஒரு சின்ன ட்ரீட்டபிள், ஒரு 5 நாள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம்னா சரியாகக்கூடிய ஒரு நிமோனியாவாக இருக்கலாம். ஸோ யூ ஆர் பேக் டு யுவர் பேஸ் லைன். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். என்ன விதமான ஒரு அக்யூட் இல்னஸாக இருந்தாலும், அது கேன்சர் பேஷண்ட்டில் வந்தாலும், யூ ஹாவ் டு ஃபஸ்ட் சீக் மெடிக்கல் அட்டென்ஷன். அண்டு ஐசியூ வரைக்கும் போகணுமா கேன்சர் பேஷண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் வரும்போது கண்டிப்பாக த ட்ரீட்மெண்ட் அவுட்கம்ஸ் ஆர் கோயிங் டு பி மச் பெட்டர் when they come to the ICU. அண்ட் இப்போ அதுவும் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் கேன்சர் கிரிட்டிக்கல் கேர் யூனிட் அப்படின்னும்போது அங்கே எல்லாருக்குமே கேன்சர் இருக்க போகுது. அண்ட் இன்னும் ஒரு ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ உங்களை ஒரு வித்தியாசமாகவும் பார்க்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் இன்னும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஒருவேளை அட்வான்ஸ்ட் டிசீஸ் நான் ட்ரீட்டபிள் அப்படின்னு டாக்டர்ஸே முடிவு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில் ஐசியூ வரணுமா அப்படின்னு சொன்னால், அதுக்குமே வந்து ஹாஸ்பிட்டலில் பல சிஸ்டம்ஸ் இருக்குது ஃபார் ஆக்டிவ்லி டையிங் பேஷண்ட்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஏரியாஸும் இருக்குது. பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்குன்னு உரிய ஸ்பெஷல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வலி இருக்கக்கூடாது, வேறு எந்த மூச்சோட கஷ்டம் இருக்கக்கூடாது, கம்ஃபர்ட் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை ஒன்றும் டீட்டெயில்டாக பார்த்து பண்ணுறதுக்கு வந்து அதுக்குண்டான யூனிட்ஸும் இருக்குது. ஸோ கேன்சரில் அக்யூட் இல்னஸ் இல்லை கிரிட்டிக்கல் இல்னஸ் வருது, அதனால் நான் ஹாஸ்பிட்டல் போதும் அப்படின்ற ஒரு ஐடியாவே வந்து அடிப்படையில் தப்பு. வயதானவர்களுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து அதிகமாயிட்டு இருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அண்ட் அதே சமயம் அவங்களுக்கு நோய்களும் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் எதுவும் ஐசியூவில் இருக்கா, இல்லை மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அதே கேர் தானா? ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்ற ஸ்பெஷாலிட்டி பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன் முன்னாடி. நம்ம இந்த கிட்னி கிரிட்டிக்கல் கேர், பல்மனரி கிரிட்டிக்கல் கேர் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுலேயே வந்து ஜீரியாட்ரிக் கிரிட்டிக்கல் கேர் அப்படின்றதும் வந்து ஒரு பிரிவாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் இன்க்ரீசிங். ஸோ மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் லிவிங் வெல் இன் டு அட்வான்ஸ்ட் டிசீசஸ். ஸோ இது நல்லதா கெட்டதா அப்படின்றதே தெரியல. பட் பெரியவங்களும் ஐசியூவில் லைக் பொது ஐசியூவாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பெஷலிஸ்ட் ஜீரியாட்ரிக் ஐசியூ இருந்ததுன்னா அங்கே போகலாம். பட் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஜீரியாட்ரிக் ஸ்பெஷாலிட்டிஸ் இல்லை ஜீரியாட்ரிக் ஐசியூஸ் இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ அவங்களுக்கும் ஒரு பொது ஐசியூ, ஜென்ரல் ஐசியூ இல்லை மெடிக்கல் ஐசியூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூனிட்டில் போனாலும் தே வில் பி ஏபிள் டு கெட் த சேம் அமௌண்ட் ஆஃப் கேர். ஓகே டாக்டர், இப்போது இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வெண்டிலேட்டர் அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? வெண்டிலேட்டர் அப்படின்னாலே வந்து ஒரு பயம் வந்துடுது நம்ம அறியாமல். அது உண்மையாகவே அப்படின்னா என்ன, ஏன் வந்து நம்ம பயப்படுறோம், அதை பற்றின ஒரு விளக்கம். கண்டிப்பாக தட்ஸ் அ வெரி ஒர்த்வெல் கொஸ்டின். ஏன்னா ஒருத்தருக்கு வெண்டிலேட்டர் தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அழ ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இமோஷன். பட் வெண்டிலேட்டர் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் எனிதிங். அதை வந்து மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். இப்போது நுரையீரலுக்கு ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வெண்டிலேட்டர் போடுறோம். வெண்டிலேட்டர் பர்சே இஸ் நாட் அ ட்ரீட்மெண்ட். வெண்டிலேட்டர் அப்படின்ற ஒரு மஷின் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு லங்ஸ் பண்ண வேண்டிய வேலையை அது பண்ண போகுது. அவங்க எந்த கண்டிஷனுக்காக வேணால் வந்திருக்கலாம். சம்டைம்ஸ் ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் பேஷண்ட்ஸ்க்கும் வெண்டிலேட்டர் தேவைப்படும். நுரையீரல் ஃபெயிலியர் வெண்டிலேட்டர் தேவைப்படும். இருதய ஃபெயிலியருக்கும் வெண்டிலேட்டர் தேவைப்படும். கிட்னி ஃபெயிலியர்னால வேறு எதுவும் பாதிப்பு இருக்குன்னாலும் சம்டைம்ஸ் வெண்டிலேட்டர். ஸோ வெண்டிலேட்டர் அப்படின்றது நுரையீரலுக்கு மாத்திரம் இல்லை, இட் இஸ் டு ப்ரொவைட் அ பீரியட் ஆஃப் ரெஸ்ட் ஃபார் த பாடி. அவ்வளோதான். ஸோ அந்த கால் இடைவில் வெண்டிலேட்டரில் ஒருத்தர் இருக்கும்போது மற்ற ட்ரீட்மெண்ட் எல்லாம் கண்டினியூ பண்ணுவோம். உடம்பு சரியாகும்போது நம்ம அவங்கள வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்துட முடியும். ஸோ ஒருத்தருக்கு வெண்டிலேட்டர் தேவைப்படுது அப்படின்னாலே தட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் எவ்ரி திங். ஓகே, ஸோ வெண்டிலேட்டர் ஹெல்ப்ஸ் அஸ் ட்ரீட் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். ஸோ அதை மக்கள் ஃபஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகே டாக்டர், இப்போது ஐசியூ ட்ரீட்மெண்ட்லாம் ஏன் எக்ஸ்பென்சிவாக இருக்குது? ஏன்னா நம்ம நோய் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டு வருது. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். பல உறுப்புகள் செயல் இழக்கிறது இல்லை டிஸ்ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வரும்போது ஒரு அதிக லெவலில் ஃபோக்கஸ்ட் கேர் தேவைப்படுது. அவங்களுக்குன்னு ஒரு தனி நர்ஸ், 1:1 ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஐசியூவில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அவங்களும் கிரிட்டிக்கல் கேர் ட்ரெயின் நர்ஸாக இருக்கணும். ப்ளஸ் இந்த உறுப்புகளுக்கு ஆர்கன் சப்போர்ட் சிஸ்டம்ஸ், வெண்டிலேட்டர் பேசணும் இல்லையா, இப்போது வெண்டிலேட்டரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டயாலிசிஸ் இல்லை வேறு ஏதாவது ஒரு சிஸ்டம்ஸ் தேவைப்படும். அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு 24/7 கண்டினியூஸ் மானிட்டரிங் தேவைப்படும்.
ஒரு நொடியும் அவங்க இருதய துடிப்பு எப்படி மாறுது, அவங்களுடைய ஆக்சிஜன் அளவு, ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு எப்படி மாறுது, அவங்களுடைய மூச்சு விடுற பேட்டர்ன் எப்படி மாறுது, இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக மானிட்டரில் பார்த்துக்கிட்டு இருப்போம். ப்ளஸ் இந்த கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களும் ஒரு டீமாக இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் 15 பேஷண்ட்ஸ்க்கு மேலே பார்க்கறத அவாய்ட் பண்ணும். ஸோ தட் ஷுட் பி த ரேஷியோ ஆஃப் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் டு அ பேஷண்ட். ஸோ இந்த மாதிரி அதிக லெவலில் நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுறதுனால ஐம் ஷுர் காஸ்ட் ஆஃப் கேர் ஆல்சோ கோஸ் ஹையர். அப்போலோ புரோட்டானோட சிசியில் என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது? ஸோ அப்போலோ புரோட்டானில் ஐசியூ வந்து நாங்கள் எம்டி சிசியூ அப்படின்னு சொல்லுவோம். அதுவுமே ஐசியூ தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி பல பேர்கள் இருக்குது. இப்போ எம்டி அப்படின்னும் போது மல்டி டிசிப்ளினரி. இது வந்து திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் கேர். அதாவது ஒரு தனி நிபுணர் கிடையாது. இட் இஸ் அ டீம் ஒர்க். டீம் ஒர்க் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு த டிசீஸ் கெட்ஸ் சீன் இன் அ கம்ப்ளீட் அவுட்லுக். ஸோ மல்டி டிசிப்ளினரி கிரிட்டிக்கல் கேர் யூனிட் அப்படின்றது தான். அண்டு எங்கள் யூனிட் வந்து ஸ்பெஷலாக கேன்சர் கிரிட்டிக்கல் கேர்க்காக செயல்படக்கூடிய ஒரு யூனிட். ஸோ அடிப்படையில் எல்லாருக்கும் கேன்சர் இருக்கும். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு எந்த நோயாக வேணால் இருக்கலாம். நியூமோனியா, ஒரு சிம்பிள் இன்ஃபெக்ஷன்லேருந்து காம்ப்ளிகேட்டடாக ஒரு மல்டி ஆர்கன் ஃபெயிலியராக கூட இருக்கலாம். அண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேன்சர் இருக்கிறதுனால உங்களுடைய ட்ரீட்மெண்ட் எதுவும் வந்து வித்தியாசப்பட போகிறது கிடையாது. உங்களுக்கு சுகர் இருக்க மாதிரி கேன்சர் இருக்குது. ஸோ கேன்சர் இருக்கிறதுனால உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு குறைபாடு இருக்கும் அப்படின்றதெல்லாம் இன்ஃபேக்ட் உங்களுக்கு இன்னும் அதிக அளவில் ஒரு ஸ்பெஷல் கேரே தான் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த மொபைல் ஃபோன்ஸ் அலோவ் பண்ணுவோம், ஃபேமிலி விசிட்டிங் கொஞ்சம் கூட இருக்கும், டெம்பிள் விசிட்ஸ், நியூஸ் பேப்பர். ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அது இன்க்ரீஸ் பண்ணுவோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ கேன்சருடைய ட்ரீட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. புது மெடிசன்ஸ், புது டெக்னாலஜிஸ். ஸோ புது மெடிசன்ஸ் அப்படின்போது அதுக்குண்டான ஒரு செட் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்கும். அந்த சேலஞ்சஸை இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் யூனிட்டில் தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ ஒரு பொது ஐசியூ அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கேன்சர் பேஷண்ட்ஸ் வித் தட் பர்டிகுலர் இல்னஸ் வர்றது வந்து ஒன்ஸ் இன் சோ மெனி பேஷண்ட்ஸாக இருக்கும். பட் ஒரு கேன்சர் கிரிட்டிக்கல் கேர் யூனிட் அப்படின்னும் போது அதே சேலஞ்ச் திரும்ப வர்றதுனால தட் யூனிட் வில் பி மோர் எக்விப்ட் இன் ஹேண்ட்லிங் தோஸ் சேலஞ்சஸ். ஸோ அந்த மாதிரி எங்கள் யூனிட் வந்து ஒரு ஃபோக்கஸ்ட் யூனிட் அண்ட் ஹை எண்ட் ட்ரீட்மெண்ட், ஹை எண்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் கேன்சர் நடக்கிறதுனால அதுக்குண்டான சேலஞ்சஸ், அதுக்குண்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இங்கே டயக்னோஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் வந்து நிறைய இருக்குது. டாக்டர், இப்போ சிசியூ பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். மக்கள் ஏன் அவங்களோட பயத்தை விட்டுட்டு இது மாதிரி நாடி வரணும் அப்படின்றத பற்றியும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதை பற்றின இன்னும் தெளிவான புரிதலோட விளக்க முடியுமா? ஸோ நம்ம பேசினதே தான், பயப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலுமே பயப்பட வேண்டாம். இப்போ மருத்துவம் வந்து அந்தளவுக்கு முன்னேறி இருக்குது. முன்னாடி காலங்கள் மாதிரி இல்லை. இப்போது டயக்னோஸ் பண்ணுறதே வந்து அவ்வளோ ஈஸியாகிருச்சு. அண்டு எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அது மெடிசின்ஸாக இருக்கட்டும், இல்லை டெக்னாலஜியாக இருக்கட்டும், மானிட்டரிங் டிவைசஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு அட்வான்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. ஐசியூ அப்படின்னாலே ஒரு பயம், அது இப்போவும் இருக்குது. பட் அது தேவையே இல்லை. இப்போ நம்ம ஒரு ப்ரெக்னன்சி அப்படின்னும் போது ஒரு லேபர் வார்டில் தானே ட்ரீட்மெண்ட் நடக்கும். அந்த மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னும் போது ஒரு ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் நீங்கள் அந்த மாதிரி பாருங்கள். அது வந்து ஒரு டோன்ட் லுக் அட் இட் அஸ் சம்திங் பேட். பல ஐசியூ இல்னஸஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக ட்ரீட்மெண்ட், ஒரு வித்தின் 2 days நீங்கள் சரியாகி வார்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகும்போது அஃப்கோர்ஸ் அதுக்குண்டான கொஞ்சம் காலதாமதம் இருக்கும். பட் ஐசியூ அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு பயப்பட வேண்டிய ஒரு இடமே இல்லை. நிறைய பேருக்கு அங்கே மெயின் ப்ராப்ளம் வர்றதே என்னென்னா அந்த மானிட்டரை பார்த்து பயப்பட்டுருவாங்க. எப்போவுமே வந்து அது ஒரு நாய்ஸ் லெவல் வந்துட்டே, பீப் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதனால் தூக்கம் பாழாகும். இல்லை அவங்களால அவங்க இஷ்டத்துக்கு எந்திரிச்சு நடந்து போய் வர முடியாது. தே வில் மோஸ்ட்லி பி கன்ஃபைன்ட் டு த பெட். ஸோ இப்போ எல்லாமே வந்து இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஐசியூஸ் வந்து அதெல்லாமே வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ பேஷண்ட் நடக்கணும் அப்படின்னா தே ஆர் கிவன் த லிபர்ட்டி டு வாக் வித் சப்போர்ட் ஆஃப்கோர்ஸ். அதே மாதிரி இந்த பீப் லெவல்லாம் வந்து எந்த லெவல் ஆஃப் நாய்ஸில் இருக்கணுன்ற அளவுக்கு டெய்லர் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி நைட் டைம் பேஷண்ட் தூங்கணும் அப்படின்றது வந்து இஸ் அ ப்ரையாரிட்டி ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த ஐசியூஸ் தீஸ் டேஸ்.
ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேஷண்ட்டுடைய தேவைகள் அனுசரித்து பண்ணுறது தான் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஐசியூ. ஸோ டிசீஸ்க்கான பயமும் வேண்டாம், ஐசியூக்கான ஒரு பயமும் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் இப்போ இருக்கிற ஒரு அட்வான்ஸ்ட் ஃபீல்டில் we will be able to handle it very easily. ஓகே டாக்டர், இவ்வளோ நேரமாக வந்து அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டரோட சிசியூ பற்றியும் சரி, சிசியூனா என்ன, அதை பற்றின பயத்தை வந்து மக்கள் எந்த அளவுக்கு விட்டுழிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். இப்போ கேன்சர் கிரிட்டிக்கல் கேர் மாதிரி ஸ்பெஷலைசேஷன் ஏதாவது இருக்குதா டாக்டர்? கேன்சர் கிரிட்டிக்கல் கேரே லைக் அகெயின் ஒரு பிராண்டட் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்ம பை இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அடிப்படையில் ஒருத்தர் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனி ஒன் ஃபீல்ட் வி பிரான்ச் இன் டு தட் ஃபீல்ட். ஸோ அந்த மாதிரி பல ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது கிரிட்டிக்கல் கேர் கீழே. ரீனல் கிரிட்டிக்கல் கேர், கிட்னி சம்மந்தப்பட்டது, இல்லை நுரையீரல், இருதய சம்மந்தப்பட்டது. கிரிட்டிக்கல் கேர் அண்ட் எமர்ஜென்சி மெடிசன் இதுக்குள்ள வித்தியாசம் என்ன? ஆமாம், இது அடிக்கடி கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். இப்போ எமர்ஜென்சி மெடிசனுக்கும் ஸ்பெஷலிஸ்ட் தனியாக இருக்காங்க, அதுவும் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட்டும் சேம் கிடையாது. எமர்ஜென்சி மெடிசன் அப்படின்றது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் உள்ள வரும்போது அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸ் அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, அதுதான் வந்து எமர்ஜென்சி மெடிசன். பட் ஒருத்தர் கிரிட்டிக்கல் கேர் அப்படின்னும்போது அது ஒரு வாரம் ஆகலாம், 2 வாரம் ஆகலாம். கோவிட் டைம்லலாம் we had patients for 3 months 4 months with us. ஸோ அவங்களோட அந்த பிகினிங் பாயிண்ட் ஆஃப் த டிசீஸ் ஸ்டில் அவங்க நல்லாகி ஓரளவுக்கு வீட்டுக்கு போகிற வரைக்கும் இன்வால்வ் பண்ணுறது தான் வந்து கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலைசேஷன். எமர்ஜென்சி மெடிசன் அப்படின்றது வந்து அந்த ஃபஸ்ட் 1 or 2 hours ஸ்டெபிலைஸ் பண்ணி ஓரளவுக்கு அவங்கள சேஃபாக ஐசியூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் எமர்ஜென்சி மெடிசன். இப்போது எந்த பேஷண்ட் வந்து கிரிட்டிக்கல் கேருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க? நம்ம முன்னாடியே பேசின மாதிரி அந்த வைட்டல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஆக்சிஜன் அளவு, இல்லை அவங்களுடைய இருதய துடிப்பு, பிளட் ப்ரெஷர், இல்லை அவங்க மூச்சு விடுற அந்த ரேட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இது அடிப்படையில் இதில் எதில் ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் வந்து முறையானது. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து எதனால் சிக்காக இருக்காங்கன்றது வந்து நமக்கு புரியறதுக்கே ஒரு மினிமம் 1 day எடுக்கும். ஸோ அது வரைக்கும் கூட நம்ம ஐசியூவில் வச்சு பார்க்குறது வந்து நல்லது. ஏன்னா ஒரு க்ளோசர் அட்டென்ஷன் கிடைக்கும். அண்ட் இட்ஸ் அ வெரி ப்ரொடெக்டட் என்வாயன்மெண்ட் ஐசியூ அப்படின்றது. ஒரு அவசரம் அப்படின்னா எதுவும் அந்த யூனிட் அந்த 4 செவத்தை விட்டு தள்ளி ஓடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அப்போலோ புரோட்டான் கேன்சரோட ஐசியூ எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குது? ஸோ அப்போலோ புரோட்டானில் வந்து இது லெவல் 3 ஐசியூ. நம்ம சொன்ன மாதிரி இட் ஹேஸ் ஆல் த அட்வான்ஸ்ட் ஃபெசிலிட்டிஸ். எந்த உறுப்பு செயல் இழந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி உள்ள ஒரு யூனிட். கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட்ஸே வந்து நாங்கள் ஒரு டீமாக இருக்கிறோம். அது தவிர்த்து சப்போர்ட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அங்கேருந்து நம்ம வேறு ஒரு காரணத்துக்காக ரெஃபர் பண்ண வேண்டிய ஒரு ரீசன் வராது. ஓகே டாக்டர், இப்போது இந்தியாவில் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் கண்டிப்பாக ஐசியூ இருக்கணுமா? கண்டிப்பாக ஐசியூ இருக்கணும். இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேபி மே நாட் பி. அது ஒரு ஹாஸ்பிட்டலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு ஸ்டாண்டலோன் வெறும் ஆர்த்தோ மாத்திரம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஐசியூ வச்சுக்கணுன்றது அவசியம் இல்லை, இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஹாஸ்பிட்டல் ஷுட் ஹேவ் அன் ஐசியூ. அது மாத்திரம் இல்லை, ஒரு 15% 20% ஆஃப் த பெட் ஷுட் பி ஐசியூ அப்படிங்கிறாங்க பை ரெகுலேஷன்ஸ். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் 100 பெட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 15 to 20 பெட்ஸாவது ஐசியூக்கு கொடுக்கணும் அப்படின்றது கட்டாயம். டாக்டர், இப்போ டெலி ஐசியூ பற்றி நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக பேசுகிறாங்க, அப்படின்னா என்ன டாக்டர்? இப்போ சொன்னோம் இல்லையா, நம்ம எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஐசியூ இருக்கும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஓவரால் நம்ம பாப்புலேஷனுக்கும் வந்து போதிய அளவு ஐசியூஸ் இல்லை அப்படின்னும் போது ஸ்பெஷலிஸ்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அர்பன் சிட்டிஸ்லேயே Tier 1 சிட்டிஸில் தான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இப்போது Tier 2 Tier 3 இந்த ரூரல் ஏரியாஸ் எல்லாம் போகும்போது ஸ்பெஷலிஸ்ட்ஸ் இருக்கிறது இல்லை. ஸோ இந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வந்த ஒரு சிஸ்டம் தான் வந்து இந்த டெலி ஐசியூ இல்லை டெலிமெடிசன், தொலைநோக்கு சிகிச்சை. பேசிக்கலி முதல்ல இந்த அவுட் பேஷண்ட் சர்வீசஸ், ஓபி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் தான் வந்து இந்த டெலிமெடிசன் சிஸ்டம் கீழே வந்தது. ஸோ ஒருத்தர் இப்போது சிஸ்டம்ஸ் ஹவ் பிகம் வெரி சிம்பிள். முன்னாடி இந்த டெலி ஹெல்த் ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்ட்டு ஒரு தனி அறை, அதுக்குண்டான ஒரு கன்சோல்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுட்டு ஒருத்தர் டெடிக்கேட்டடாக அங்கே உட்காந்துக்கிட்டு தே ஆர் கனெக்டட் டு ரிமோட் சென்டர்ஸ். அது ரூரல் சென்டர்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க சிட்டிலேயே வந்து ஐசியூ ஸ்பெஷலிஸ்ட் இல்லாத ஒரு
ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். ஸோ தே ப்ரொவைட் சர்வீஸ் ஃபார் தோஸ் யூனிட்ஸ். அப்படி ஆரம்பித்த ஒன்று வந்து இப்போ நம்ம மொபைல் ஃபோன்லேயே பண்ணக்கூடிய அளவுக்கு சிஸ்டம்ஸ் வந்திருக்கு. ஸோ தேர் ஆர் மெனி அப்ளிகேஷன்ஸ், ஃபோன் ஆப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ், அஃப்கோர்ஸ் லைசன்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நம்ம அது வழியாகவே வந்து கனெக்டிங் ஹாஸ்பிட்டலுடைய பேஷண்ட்டை நேரடியாக பார்க்கலாம், அவங்களோட பேசலாம், அவங்க ஃபேமிலியோட பேசலாம், அவங்களுடைய இந்த வைட்டல் சைன்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது நம்ம டைரெக்டாக சிஸ்டம் வழியாகவே செக் பண்ணலாம். ஸோ இதை பார்த்து நம்ம அங்கே இருக்கிற ட்ரீட்டிங் டீம் கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து டெலி ஐசியூ. ஸோ அதை இன்ஃபேக்ட் இப்போ நிறைய பேர் வந்து அதை டெடிக்கேட்டடாக டெலி ஐசியூ சர்வீசஸ் அவங்க ஆக்சுவல் ஐசியூவில் இல்லாமல் அவங்க தனியாக இந்த சிஸ்டம் பேஸில் உட்காந்துட்டு கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கண்ட்ரோல் சென்டரில் உட்காந்துட்டு ஒரு 4-5 ஐசியூஸ் ஒரே இடத்துலேருந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியாவிலேருந்தே வந்து வெளிநாடுகளுக்கே வந்து நிறைய இந்த டெலி ஐசியூ சர்வீசஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் அவங்களுடைய லைசன்ஸ்ட் டிகிரிஸ் நம்மக்கிட்ட இருக்கும்போது குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுடைய நைட் டைமில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் யாரும் அங்கே ஒர்க் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம டே டைம் தான் அவங்களுடைய நைட் டைம். ஸோ அந்த டே டைமில் வந்து we actually provide night time services for them. இதுதான் டெலி ஐசியூ. இட் இஸ் பிகமிங் மோர் பாப்புலர். இது இந்த மருத்துவர் எண்ணிக்கை ஷார்ட்டேஜ், பெட் ஷார்ட்டேஜ் இதெல்லாம் ஒரு ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். ஐ திங்க் த ஃபியூச்சரில் வந்து இன்னும் நிறைய டெலி ஹெல்த் யூனிட்ஸ், டெலி ஐசியூஸ் தான் வந்து இஸ் கோயிங் டு பி த கான்செப்ட்னு நினைக்கிறேன்.